தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழக அரசியலுக்கு சரியா வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி மைண்டுக்குள்ள 2 நாளா ஓடிட்டே இருக்கு. அது காரணம் கடந்த 27ஆம் தேதி கரூர்ல இறந்து போனவங்களோட குடும்பத்தை சேர்ந்த 33 குடும்பத்தை சேர்ந்தவங்களை மகாபலிபுரத்துக்கு அழைத்து அவங்களை சந்திச்சு அவங்கள்ட்ட துக்கம் விசாரிச்சு அவங்கள்ட்ட கதறி அழுது காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. விஜய் அவர்களை சந்தித்து விட்டு வெளியில வந்தவங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த தகவலை சொல்றாங்க. நமக்கு அதுதான் அந்த இதுல இருந்து தான் ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இவர் எப்படி அரசியலுக்கு சரியா வருவார்? இந்த சம்பவத்துல, கரூர் சம்பவத்தினால மக்கள் விஜய் அவர்கள் மீது கொஞ்சம் கூட கோபம் இல்லை. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அவர் மேல கோவப்படல, குற்றம் சொல்லல. அதையும் இல்லாம விஜய் மேல, அவர் மேல ரொம்ப மக்கள் தான் பரிதாபப்பட்டாங்க. இப்படி அவருக்கு ஆயிடுச்சே, நடந்துருச்சே அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் மேல யாருக்குமே வருத்தமே இல்லை, இதனால அவருக்கு அரசியல் இதனால பெரிய பின்னடைவே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவர் ஏன் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? இன்றைக்கு உட்கட்சி பூசல், உட்கட்சி பகையிலேயே கூலிப்படை வச்சு ஒரே கட்சியை சேர்ந்தவங்களே அல்ல கட்சி தொண்டனையே போட்டு தள்ளுற மாதிரி உள்ள கட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஒரு நாள் பார்த்துருக்கோம். நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம ஒரு செயலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லது அரசு ஆள்பவர்கள் அரசுல உள்ள அரசு இயந்திரத்தின் கவனக்குறைவு, ஊழல், இதனால எத்தனையோ உயிர்கள் போயிருக்கும். அதுல கூட அவங்கெல்லாம் எளிதா ஒரு உதவித்தொகை நிதியை வழங்கிட்டு கடந்து போயிருவாங்க. அதைத்தான் நம்ம இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்திருக்கோம். உயிர் குடிக்கும் ஓநாய்களும் கொஞ்சம் கூட வருத்தமே படாத அந்த ஒரு மிருகங்களும் உலாவும் இந்த அரசியலில் தன் மீது எந்த ஒரு குறையும் குற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நபர் குற்ற உணர்ச்சி இல்ல, நம்மளை பார்க்க வந்துதானே அவங்களுக்கு அப்படி ஆயிருச்சு. அதுக்கு பின்னணியில் 1000 கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த சம்பவத்துல நம்மளை சந்திக்க வந்ததுனால தானே அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த உயிர்கள் போச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில அவர் மன்னிப்பு பெற்றிருக்காரு. அவர் சந்தித்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்ததுல அவர் இந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்கணும் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவர் அதை செஞ்சிருக்காரு அப்படின்னா அவரோட மனசு, அவர் இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் படைச்சவர் இந்த மனித மிருகங்கள் உலாவும் இந்த அரசியலில் சரியா வருவாரா அப்படிங்கறத கேள்வி ஓடிட்டே இருக்கு. அவர் இத பத்தி எதையுமே கணக்கில் வச்சுக்காம, மைண்ட்ல வச்சுக்காம அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு காலையில் விழுந்து. இந்த சம்பவத்துல நடந்த அன்று இரவே சென்னை திரும்பிட்டாரு. அவர் இருந்திருக்கணும், அவர் அங்க போயிருக்கணும், அங்க நின்றுக்கணும் அப்படின்னு 1008 குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சி வச்சாங்க. ஆனா அதுல உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நின்று அவர் அங்க அடுத்த ஒரு சராசரி அரசியல்வாதியாக அங்கே அவர் அரசியல் செய்திருந்தால் அப்படியே மாத்தி பேசியிருப்பாங்க. இவர் இப்படி இருந்து இன்னும் மேற்கொண்டு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாரு, இவர் எதுக்கு இப்படி பண்றாரு அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவர் அங்கே நின்று இருந்து அவர் மேல ஏதாச்சும் ஒரு தாக்குதல் ஏற்பட்டது அல்லது ஏதாச்சும் அங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருந்தா அவர் கைது பண்ணியிருக்க ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னாலும் அங்கே பிரச்சனை அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் வேற மாதிரி போயிருக்கும். ஒரு போலீஸ் தடியடி நடத்துது இல்ல அந்த இடத்துல பிரச்சனை பண்ண ரசிகர்கள் என்ன இந்த மாதிரி நடக்குதுன்னு அவங்க கொந்தளிச்சு ஒரு சராசரி அரசியல்வாதியா இருந்தா தொண்டர்களை தூண்டி விட்டுருப்பாங்க. அப்படியே டைவர்ட் பண்ணி பிரச்சனையை தனக்கு சாதகமா மாத்துறதுக்கு இதை ரெடி பண்ணிருப்பாங்க. அது மாதிரி எதுவுமே அவர் பண்ணல. மாவட்டம் தோறும், தொகுதி தோறும் ஒரு கண்ணீர் அஞ்சலி உள்ள ஒரு கண்டனம் எது எனிவும் செஞ்சு இதை திசை திருப்பி தங்களுக்கு சாதகமா ஒரு சராசரி அரசியல்வாதி செஞ்சிருப்பாங்க. அவர் எதையுமே செய்யல. இதெல்லாம் ஏதாச்சும் செய்ய போய் தனக்கு சுயநலமா இதை மாத்தக்கூடிய அரசியல்வாதியா இருந்து செஞ்சிருந்தான் அப்படின்னா அந்த தொண்டர்கள் எல்லாருக்கும் வழக்கு பதியப்பட்டிருக்கும். அந்த வழக்கு என்ன செய்யும், ஒரு அரசு இனிமே இந்த கட்சிக்கு எவனுமே வரக்கூடாது, பெற்றோர்கள் இந்த கட்சிக்கே பிள்ளைகளை அனுப்பக்கூடாது, பார்த்து பயப்படணுங்கிற மாதிரி ஒரு வழக்கு பதிஞ்சு எல்லாருமே வழக்குகளை பதிஞ்சு இந்த இளம் தலைமுறை இளைஞர்கள் 20, 24, 25 வயசுக்கு என்ன வழக்கு பதிஞ்சிருந்தா அவங்க லைஃப் என்ன ஆகும்? இதெல்லாம் இந்த பிரச்சனையை திசை திருப்பி தனக்கு சாதகமா மாத்தணும்னு இதை ஒரு தலைவன் சொல்லி இது மாதிரி செஞ்சிருந்தா இந்த இளைஞர்கள் ஆக்ரோஷப்பட்டு ஆவேசப்பட்டு இளம் சின்ன பசங்க தானே ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க மேல வழக்குகள் பல ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதியப்பட்டிருக்கும் இந்த தமிழ்நாடு முழுமைக்கும். அப்படி பதிஞ்சிருந்தா அவங்க வாழ்க்கை என்ன யோசிச்சு பாருங்க. ஒரு வேலைக்கு போக முடியாது, எதுக்கும் போக முடியாது. இது மாதிரி எதுவுமே அவர் செய்யல. இது மாதிரி எதுவுமே செய்யாம தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு இத்தனை நாளா இருந்தாரு. அவர் எத்தனையோ பேர் ட்ரோல் பண்ணாங்க, உள்ள போய் அடைஞ்சுக்கிட்டாரு, இத்தனை நாளா இருந்துட்டாரு, வரல வைக்கல. இது எதுவுமே இந்த குற்றச்சாட்டெல்லாம் நம்ம மேல வராம இருக்கிறதுக்காண்டி அவர் எதுவுமே மாத்தி செஞ்சு சாதகமா பயன்படுத்திக்கல, சராசரி அரசியல்வாதியா நடந்துக்கல.
இந்த கேள்விகள் தான் இப்படி ஒரு ஒரு சாதாரணமா கடந்து போயிருக்கலாம். ஒரு பணத்தை நிதியை கொடுத்துட்டு ஒரு சந்திச்சுட்டு வந்துட்டு முடிச்சிருந்தா இது யாரும் எதுவுமே சொல்ல போறது இல்ல. தமிழக அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு தலைவரா ஒரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய, ஏன்னா முழுமையா அவர் காரணமே இல்லைங்கிற சூழ்நிலையில அவர் இப்படி மன்னிப்பு கேட்டிருக்காருன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட மனிதர் இந்த அரசியல் சூழல்ல தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஆனா அவர் ஒண்ணுதான் மனசுல நினைச்சிருக்காரு, மக்கள் மீது நம்பிக்கை வச்சு வர்றார். இவங்க எவ்வளவு நிறைய சூழ்ச்சிகள் நடக்கும்னு நம்மளை தடுப்பாங்க, ஆனா மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு அந்த மனுஷன் நம்புறாரு. மக்கள் யாரும் அவரை கைவிட்டுறாதீங்க, அவரை முழுமையா ஆதரிக்கணும். இது கடைசி தான் வாய்ப்பு. இதை விட்டுட்டீங்கன்னா ஒருத்தர் இந்த மக்கள் இந்த அரசியலை மீட்டெடுக்கிறதுலாம் சாதாரண திட்டம் இல்ல. அவரு இப்படி ஒரு மனுஷன் ஆட்சி செஞ்சாருன்னா எப்படி தப்பு நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவன் கட்சிக்காரனே ஒரு தப்பு பண்ணாலும் தானே கௌரவம் பார்க்காம காலையில் மன்னிப்பு கேட்ட ஒருத்தர் எப்படி ஆட்சியில தப்பு செய்வார்னு நினைக்கிறீங்க? அவர் கீழே உள்ள தொண்டர்கள் அவருடைய கட்சிக்காரங்க தப்பு செஞ்சா எப்படி கடந்து போவாரு, அதை எப்படி சப்பை கட்டி அவங்கள மீட்டெடுத்து அந்த மாதிரி காப்பாத்துற மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஒருபோதும் செய்ய மாட்டார். அந்த மனுஷனே இவ்வளவு தூரம் இறங்கி செய்யும் போது நம்ம மேல தப்பே இல்லாம தப்பு இருக்குன்னு ஒரு குற்ற உணர்ச்சியில நினைக்கிறாரு பாருங்க. இதை விட ஒரு மனுஷனுக்கு, நல்ல மனுஷனுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? இவன் வந்ததுலேருந்து கேள்வியா கேட்குறான், இவன் வந்தா என்ன செய்வான்னு கேட்குறீங்க அதானே? அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள்லாம் எப்பவுமே கொடுக்க மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும்தான் கொடுப்போம். ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். விஜய் உங்க விஜய் உயிரண்ண வரனா, விஜய் உங்க விஜய் எளியவன் கொரனா, உங்க விஜய் உயிரண்ண வரனா, உங்க விஜய் நெஞ்சில் கொடியிருக்கும். இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. நேரடியாவே கேக்குறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார். ஒரே ஒரு டவுட், இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க, அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? விஜய் உங்க விஜய்
தெரிஞ்ச விஜய் எளியவன் குரல்